நாட்டில் 89 மக்களவை தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கேரளா உட்பட 12 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் உள்ளடக்கிய மொத்தம் 89 தொகுதிகளில் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ நடத்தினார். பெங்களூரு தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யாவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு பாஜக தொண்டர்கள் அமோக வரவேற்பு கொடுத்தனர். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பெங்களூருவில் ரோட் ஷோ நடத்தினார். தமது சகோதரரும் காங்கிரஸ் வேட்பாளருமான டி.கே. சுரேஷிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு கிரேன் மூலமாக பிரம்மாண்ட மாலை அணிவித்து தொண்டர்கள் அமர்க்களப்படுத்தினர். மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 220 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கர்நாடகாவில் மோடியின் அலை நிச்சயமாக வீசவில்லை என்றும் கூறினார். ராஜஸ்தானின் ஜோத்பூரில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் 400 தொகுதிகளில் வெற்றி என்ற பிரதமரின் இலக்கை நிறைவேற்ற கடுமையாக உழைப்போம் என்றார். கர்நாடகாவில் மக்களவைத் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் மங்களூரு நகர தெருக்களில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். அனைவரும் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையிலும் மக்களிடம் பாதுகாப்பு உணர்வை அதிகப்படுத்தும் விதமாகவும் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விவிபேட் சீட்டுடன் சரிபார்ப்பதை கட்டாயமாக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசனத்தை அவமதித்து நாட்டை உடைக்க காங்கிரசும் ராகுல் காந்தியும் முயற்சி செய்வதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், கோவா மக்கள் மீது இந்திய அரசியல் சாசனம் திணிக்கப்பட்டது என்ற காங்கிரஸ் வேட்பாளரின் பேச்சை சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலி உட்பட நகைகளை எல்லாம் பறித்துக் கொள்ளும் என பிரதமர் மோடி பேசியதற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். நாட்டிற்காக தமது தாய் மாங்கல்யத்தையே இழந்ததாக அவர் உருக்கமாக பேசினார். விவசாயிகள் போராட்டத்தில் 600 பேர் உயிரிழந்த போது கைம்பெண்களின் தாலி பற்றி பிரதமர் மோடி நினைத்தாரா என பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தாலியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டிருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டார் என பெங்களூருவில் அவர் ஆவேசமாக பேசினார். பிரதமர் மோடி மத அரசியல் செய்ததில்லை என்றும் சமூகத்தை பிளவுபடுத்தவும் நினைத்ததில்லை என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலளித்திருக்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொத்துக்களை கணக்கிடுவோம் என கூறியிருந்ததையே பிரதமர் மோடி குறிப்பிட்டதாக அவர் விளக்கமளித்தார். ராகுல் காந்தி தீவிர அரசியல்வாதி அல்ல என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் சாடினார். மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி கருத்துக்களை தெரிவித்திருப்பது பக்குவமற்ற அரசியல்வாதி என்பதை காட்டுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேத்தியில் உள்ளூர் மக்களோடு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கலந்துரையாடினார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பொதுமக்களோடு கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். அசாம் மாநில அமைச்சர் பியூஷ் ஹசாரிகா நடத்திய ரோட் ஷோவில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் கலந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். நாகோன் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சுரேஷ் போரை ஆதரித்து பியூஷ் ஹசாரிகா நாகோனில் ரோட் ஷோ நடத்தினார். பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணைகளின் முதல் தொகுதியை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இந்தியா வழங்கியது. முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் இந்த ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் கப்பல் படைக்கு வழங்குவதற்காக இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் 3750 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்துள்ளனர்.
போர்களை தடுக்க ராணுவ பலமும் திறன்களும் முக்கியம் என ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே கூறினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பை அவுட்சோர்ஸ் செய்யவோ மற்ற நாடுகளை சார்ந்திருக்கவோ முடியாது என்பதை சமீபத்திய உலக நிகழ்வுகள் அடிக்கோடிட்டு காட்டுவதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள பாதுகாப்பு பொருட்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நாட்டிலேயே மிக இலகுவான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை உருவாக்கியுள்ளது. இந்த குண்டு துளைக்காத ஜாக்கெட் சண்டிகரில் சமீபத்தில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள பர்மாத் நிகேதன் ஆசிரமத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரம தலைவர் சுவாமி சிதானந்த சரஸ்வதி, இயக்குனர் சாத்வி பகவதி சரஸ்வதி ஆகியோரும் பங்கேற்றனர். தெலங்கானா மாநிலம் பெத்தவள்ளி மாவட்டத்தில் சுமார் 8 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த பாலம் பலத்த காற்றை கூட தாங்க முடியாமல் இடிந்து விழுந்த பகீர் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சுமார் 100 அடி இடைவெளியில் உள்ள தூண்களுக்கு நடுவே இருந்த 2 கான்கிரீட் பகுதிகள் சரிந்து விழுந்தன. அணைகளில் இருந்து தண்ணீர் பெறுவதற்கு ஏதுவாக கால்வாய் அமைக்க வேண்டும் என கேரள மாநிலம் பாலக்காடு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வெயில் காரணமாக இப்பகுதியில் ஏரி குளங்கள் வறண்டு கிடப்பதால் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்றும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் சுமார் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கு தொடர்பாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் என்பவர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பிஇ மற்றும் பிடெக் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு மே மாதம் முதல் வாரத்தில் இருந்து தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். +2 முடிவுகள் வரும் மே மாதத்தில் 6ஆம் தேதி வெளியிடப்படவிருக்கும் நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்ப பதிவு தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் IAS மற்றும் IPS தேர்வு வினாத்தாள்களை மாநில மொழிகளில் மொழிபெயர்ப்பது குறித்து பரிசீலிக்கலாம் என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் மூலமாக தற்போது எளிதாக மொழிபெயர்ப்பு செய்யலாம் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மிகவும் குளறுபடியாக இருந்ததாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 முதல் 15,000 வாக்காளர்கள் விடுபட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது அரக்கோணம் பாமக வேட்பாளர் பாலு கூட்டணி கட்சியினருக்கு அசைவ விருந்தளித்தது தவறு என எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் 3வது இடத்தை தான் பிடிக்கும் என விமர்சித்தார். பிரதமர் மோடி மீது SDPI கட்சியினர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இந்தியாவில் மத மோதல்களை உண்டாக்கும் விதமாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வரும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளித்ததாக அக்கட்சியினர் தெரிவித்தனர். லைகா நிறுவனத்திற்கும் நடிகர் விஷாலுக்கும் இடையிலான பண பரிவர்த்தனை தொடர்பான ஆடிட்டரின் ஆய்வறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நடிகர் விஷாலுக்காக அடைத்த கடன் தொகை 21 கோடி ரூபாயை திருப்பித் தராததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. கோடைக்காலத்தை முன்னிட்டு பெருங்குடி குப்பை கிடங்கில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். தீ பாதுகாப்பு, தயார் நிலை மற்றும் உயிரிமயமாக்கல் குறித்து ஆய்வு செய்த அவர் பயோமைனிங் மற்றும் குப்பைகளின் சவால்கள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்தார்.
நெல்லை மாநகராட்சி 36வது வார்டு கவுன்சிலர் சின்னத்தாய் கிருஷ்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். மாநகராட்சி அதிகாரிகள் ஜாதி அடிப்படையில் தன்னை சிறுமைப்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கும் அவர் அருந்ததியர் என்பதால் தமது வார்டில் திட்டமிட்டு குடிநீர் தட்டுப்பாடு உண்டாக்கியதாக புகார் தெரிவித்திருக்கிறார். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் 40 ஏக்கரை காணவில்லை என பார்வதிபுரம் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது வேறு இடத்தில் சர்வதேச மையம் அமைக்க கிராம மக்கள் வலியுறுத்தினர். எடப்பாடி அருகே சொத்து தகராறில் உறவினர்கள் கத்தியால் குத்தியதில் தந்தை உயிரிழந்த நிலையில் மகன் படுகாயமடைந்தார். செவடனூரைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவருக்கும் அவரது பங்காளியான முருகனுக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதிக புகை கக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பது தொடர்பான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் மனுதாரரின் மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அத்தோடு வழக்கையும் நீதிபதிகள் முடித்து வைத்தனர். திருச்சியில் மாமன் மகள் வேண்டாம், அத்தை மகளை திருமணம் செய்து வையுங்கள் என சொல்லி தகராறில் ஈடுபட்டு தாயை கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். ராஜகுமாரன் என்பவன் கடந்த சில மாதங்களாக தாய் தந்தையிடம் தனக்கு அத்தை மகளை திருமணம் செய்து வைக்குமாறு தகராறில் ஈடுபட்டுள்ளான். சென்னை திருவான்மியூர் கலாச்சேத்ரா கல்லூரியில் முன்னாள் மாணவி அளித்த புகாரின் பேரில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் கைது செய்யப்பட்டார். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கலாச்சேத்ராவில் நடன பேராசிரியராக பணியாற்றி வந்த ஸ்ரீஜித் அடையாறில் தற்போது தனியாக நடனப்பள்ளி நடத்தி வருகிறார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளியை கல்லால் அடித்து கொலை செய்த வழக்கில் சக தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அரக்கோணத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் சக தொழிலாளியான பூங்காவனத்தை கல்லால் அடித்துக் கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை கோபாலப்பட்டினத்தைச் சேர்ந்த மளிகை கடை உரிமையாளர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடை வீதியில் இருந்து வீடு திரும்பிய போது தலையில் காயங்களோடு மயங்கி கிடந்த நைனா முகமது மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். நீலகிரி அருகே பேத்திக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாத்தாவை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். ஆணைசெத்தக்கொள்ளி பகுதியைச் சேர்ந்த 48 வயதான கட்டிட தொழிலாளி சண்முகநாதன் 4 வயது சிறுமிக்கு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசில் புகார் செய்யப்பட்டது. மாவட்டம் மணப்பாறை அருகே குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களோடு கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பெரிய அணைக்கரைப்பட்டியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் சேதமடைந்ததால் கடந்த சில தினங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. பிரபல ஸ்வீட் கடையில் தின்பண்டங்கள் மீது கரப்பான் பூச்சிகள் கபடி விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாம்பரத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள லோயி என்கிற இனிப்பகத்தில் இனிப்பு மிக்சர் வாங்கி சாப்பிட்ட போது வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக புகார் கூறியிருக்கிறார். மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை தர்ணாவில் ஈடுபட்டது வியப்பை ஏற்படுத்தியது. சுங்கம் பைபாஸ் பகுதியைச் சேர்ந்த அம்மாசையப்பனின் 10 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்தை எழுதி வாங்கிக் கொண்டு பிள்ளைகள் நிர்கதியாக விட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். சென்னை பூந்தமல்லி அருகே முகவரியை மறந்த சிறுவனை போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சுமார் 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் குமணன்சாவடி பேருந்து நிலையம் அருகே சைக்கிளில் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்ததை கண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சென்னை பெரம்பூரில் இருந்து சேப்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் IPL போட்டியை காண சென்ற இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டு பேருந்தின் கண்ணாடியையும் உடைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவர் கொலைக்கு காரணமான நபரை கூலிப்படையை வைத்து வெட்டி கொலை செய்த வழக்கில் கைதான மனைவி உட்பட 3 பேருக்கும் சென்னை அள்ளிகுளம் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. சென்னை எழும்பூரில் செந்தில்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 28 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கத்தை திருச்சி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செருப்பில் மறைத்து வைத்து கொண்டு வரப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தங்கத்தை கடத்தி வந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் புகழ்பெற்ற பைபிள் கால்ஸ் இறையியல் கல்லூரியின் 13வது பட்டமளிப்பு விழா முகப்பேரில் உள்ள மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தோரா காவியம் மற்றும் புதிய ஏற்பாடு விளக்க உரை ஆகிய 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு கிரிவலம் செல்பவர்களுக்கு செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் பக்தர்கள் கடும் சிரமம் அடைந்தனர். இதனால் மினி லாரி மற்றும் அங்கு வந்த ஓரிரு பேருந்துகளில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். விடுமுறை மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. அப்போது பக்தர்கள் பேரிகார்டை தள்ளிவிட்டு சண்முக விலாஸ் மண்டபத்திற்குள் நுழைந்ததால் போலீசார் மற்றும் பக்தர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரியில் மலையேறும் பக்தர்களை வனத்துறையினர் ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து வருகின்றனர். இந்த ஆண்டு சீசனில் மலையேறிய பக்தர்களில் 8 பேர் மூச்சு திணறலால் உயிரிழந்ததால் மலைப்பாதையில் மருத்துவ முகாம்களையும் அமைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் சித்திரை தேரோட்டத்தின் போது 5 அடி பள்ளத்தில் தேர் சக்கரம் சிக்கியது. இதனையடுத்து கிரேன் மற்றும் ஜாக்கிகள் மூலமாக தேர் சக்கரம் கீழே இறங்காமல் தூக்கி நிறுத்தப்பட்டது. பின்னர் கான்கிரீட் கலவை கொண்டு பள்ளத்தை மூடிய பிறகு அங்கிருந்து தேர் இழுக்கப்பட்டது. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் தேர் திருவிழாக்களில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க முடியும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் தேர் சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கியதை சுட்டிக்காட்டி அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் சித்ரா பௌர்ணமி நாளன்று ஒரே நேரத்தில் சூரியன் மறைந்து சந்திரன் உதிக்கும் நிகழ்வை காண சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குவிந்தனர். ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரியன் மறையும் நிகழ்வை காண முடியாமல் ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் சந்திரன் உதிக்கும் நிகழ்வை கண்டு ரசித்தனர். IPL கிரிக்கெட் தொடரின் 39வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி வெற்றி பெற்றது. 211 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு லக்னோ அணி களமிறங்கிய நிலையில் ஸ்டோய்னிஸ் விளாசிய அதிரடி சதத்தால் 19.3 ஓவர்களிலேயே 213 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சதம் அடித்ததன் மூலம் IPL வரலாற்றில் முதல் முறையாக சதம் அடித்த CSK கேப்டன் என்ற சாதனையை ருத்துராஜ் கெய்க்வாட் படைத்திருக்கிறார். அதேபோல அதிக முறை 50க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்த CSK வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருக்கிறார். சென்னை மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான IPL போட்டியின் போது வழக்கம் போல ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் தோனி களமிறங்கினார். ஆட்டத்தில் கடைசி பந்தை மட்டும் சந்தித்த தோனி அதனையும் பவுண்டரிக்கு தாட்டிவிட்டு ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். இனிமேல் டாஸில் வெற்றி பெறுவதற்கு தேவையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் கூறியிருக்கிறார். தொடர்ந்து 7வது முறையாக டாஸில் தோற்றது குறித்து அவர் நகைச்சுவையாக பேசினார். IPL கிரிக்கெட் தொடரின் 40வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை குஜராத் டைட்டன்ஸ் அணி இன்று எதிர்கொள்கிறது. கடைசி 2 ஆட்டங்களிலும் தோல்வியை சந்தித்த இரு அணிகளும் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. 1983 உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் கையொப்பங்கள் நிறைந்த பேட்டின் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கபில் தேவ் தலைமையிலான அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை தோற்கடித்த பெருமையை இந்த புகைப்படம் மீண்டும் பறைசாற்றுகிறது. வரும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள 2024 T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி ஆகியோர் இடம்பெற வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பத்தான் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். திருக்குமரன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் புதிய படத்திற்கு ரெட்டத்தல என பெயரிடப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழாவில் பேசிய அருண் விஜய், வணங்கான் படத்தில் பாலாவின் இயக்கத்தில் நடிக்கும் போது தனக்கு சிரமமாக தெரியவில்லை என கூறினார்.
இந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் வைப்பு நிதியாக 50 லட்சத்திற்கான காசோலையை வழங்கியுள்ளார். இதற்காக நடிகர் சங்கம் சிவகார்த்திகேயனுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது. அயோத்தி பட இயக்குனர் மந்திரமூர்த்தியின் அடுத்த படத்தை கோபுரம் பிலிம் சார்பாக சுஸ்மிதா அன்புசெழியன் தயாரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகைப்படம் வெளியாகி இருக்கும் நிலையில் கதாபாத்திரங்கள் குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கன் படத்தின் டீசரை இன்று மாலை 6 மணிக்கு இயக்குனர் லிங்குசாமி அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிடுவார் என படக்குழு தெரிவித்துள்ளது. எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி இயக்குனராக அறிமுகமாகும் இந்த படத்தை டிஸ்கவரி சினிமாஸ் மு வேடியப்பன் தயாரித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர சலக்கட்லா வசந்தோற்சவம் கோலாகலமாக நிறைவடைந்தது. வசந்தோற்சவத்தின் முதல் 2 நாட்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமியும், 3வது நாள் சுவாமிகளுடன் சீதாராம லட்சுமண ஆஞ்சநேயர் ருக்மணி சமேத கிருஷ்ணரும் அருள் பாலித்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்வில் அம்மன் தங்க கமல வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேளதாளங்கள் முழங்க குதிரை ஆட்டத்தோடு நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் அருந்தவபுரத்தில் உள்ள அரச மரத்தின் வேருக்கடியில் இருந்த சிவலிங்க சிலையை அரண்பணி அமைப்பினர் மீட்டனர். 3.5 அடி உயரமுள்ள பழமை வாய்ந்த சோழர் கால சிவலிங்க சிலைக்கு பூஜைகள் செய்து அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயர்குடி அருகே பவள நிறைவள்ளி சமேத பூவேந்தியநாதர் கோவிலில் திருவிளையாடல் புராணத்தின் வலைவீசும் படலம் காட்சி நடித்து காட்டப்பட்டது. கடலில் சுறா மீனை சிவபெருமான் வேட்டையாடிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டி வழிபாடு நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரியாற்றில் நம்பெருமான் கஜேந்திர மோட்சம் வழங்கும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு அம்மா மண்டபம் படித்துறையில் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளிய நம்பெருமானை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆயிரங்கன் மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிகழாண்டு தேர்தல் காரணமாக திருவிழா தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரம் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. கோவை பெரியநாயக்கர் பாளையத்திற்கு அருகே பழமை வாய்ந்த அரங்கநாதர் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமிக்கு திருக்கல்யாணம் முடிந்து கோவிலின் மாட வீதிகளில் வலம் வந்த தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்ரா பௌர்ணமி விழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணப்பெண் கோலத்தில் வந்த திருநங்கைகள் அரவானை கணவனாக ஏற்று பூசாரி கையால் தாலி கட்டிக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு திருநங்கைகள் தாலி கட்டுதல் மற்றும் அழகி போட்டி நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்றனர். இணைய இணைப்பின்றி வாட்ஸ்அப்பில் போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் போன்ற மீடியா ஃபைல்களை பயனர்கள் பகிரும் வகையிலான அம்சம் வெகு விரைவில் அறிமுகமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அம்சம் ப்ளூடூத் துணையோடு செயல்படும் என கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.